பைத்தியம் மாடி உனக்கு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்க. ஏதோ மன கஷ்டத்துல இருக்க, அதை வார்த்தையால கொட்டுறேன்னு பார்த்தா செத்துருவன் கித்துருவன் என்னமோ பேசுற. என்ன நீங்க 2 பேர் தான் உலகத்தை லவ் பண்ணீங்களா? வேற யாரும் லவ் பண்ணவே இல்லையா? சின்சியரா லவ் பண்ணிட்டு சிச்சுவேஷனால பிரிஞ்சு போன எத்தனையோ பேரு அடுத்து லைஃப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்காங்க. பெட்டரான பொண்ணு கிடைச்சது டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடும் நினைச்சு ஓவரா பேசிட்டு இருக்க. கஷ்டம்தான், இல்லன்னு சொல்லல, எனக்கு புரியுது. அதுக்காக செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீ ஒன்னும் தனியா இல்ல, உனக்காக ஒரு குடும்பம் இருக்கு. இத பத்தி யோசிக்காம எவனோ ஒருத்தனுக்காக செத்துருவாங்கற. கேட்டே உன்னை விட்டுட்டு போன நினைச்சு மட்டுமே வருத்தப்பட்டு இருக்கியே. இங்க ஒருத்தன் உனக்காக வாழ துடிச்சிட்டு இருக்கானே, அவனை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? இங்க பாருதானா, இதுதான் உன் லைஃப். இது நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் உன் லைஃப் சந்தோஷமா மாறும். அழகான லைஃப் உனக்கு கிடைச்சிருக்கு. உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு. எல்லா பொண்ணுங்களுக்குள்ள இப்படி அமைஞ்சிடாது, உனக்கு அமைஞ்சிருக்கு. மிஸ் பண்ணிடாத. ஹஸ்பண்டா வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா அவர் கூட பழகி பாரு. போக போக எல்லாம் சரியாயிடும். நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். சாரி. நீ சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் அவருக்கு ஏற்ற பொண்ணு நான் இல்லை. என்னால் மனசில் ஒரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டு புருஷன் கூட சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்க எனக்கு வரல. அதனால்தான் அவரை என்கிட்ட நெருங்க விட முடியல. இருந்தாலும் நேற்று நான் அப்படி நடந்திருக்க கூடாது. அவசரப்பட்டுட்டேன்.